Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. My name is Abdullah. This is the project of Always Quran Academy summer class. நபி அவர்களின் குடும்பத்தில் பாட்டனார் அப்துல் முத்தலிப், தாயார் ஆமினா, தந்தையார் அப்துல்லா. நபிக்கு 25வது வயதில் திருமணமானது. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹுவுடன் திருமணமானது. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹு மூலம் நபிக்கு 2 ஆண் பிள்ளைகளும் 4 பெண் பிள்ளைகளும் கிடைத்தன. 2 ஆண் பிள்ளைகள் பேரு அப்துல்லா, காசிம். 4 பெண் பிள்ளைகள் பேரு ஃபாத்திமா, உம்மு குல்சும், ஜைனப், ருக்கையா. நபித்துவம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட 40வது ஆண்டில் கிடைத்தது. அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிரா குகையில் இருந்தபோது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகை தந்து ஓதுவீராக என்று கூறினார். அதற்கு நான் ஓதத் தெரிந்தவன் இல்லையே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறுக கட்டி அணைத்துவிட்டு ஓதுவீராக அப்படின்னு சொன்னார். அதற்கும் நான் ஓதத் தெரிந்தவன் இல்லையே அப்படின்னு நபி சொன்னாங்க. திருப்ப இன்னும் இறுக கட்டி அணைத்துவிட்டு சொன்னார்கள், ஓதுவீராக. அப்பொழுது நபி இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக்கல் இன்சான மின் அலக் இக்ரா வ ரப்புக்கல் அக்ரம் என்று ஓதினார்கள். மெஹ்ராஜ் பயணத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு ஒரே இரவில் புராக் என்னும் வாகனத்தில் சென்றார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து சென்றார்கள். அங்குள்ள மஸ்ஜிதுல் அக்ஸாவின் கதவில் புராக் வாகனத்தை கட்டிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நபிமார்களுக்கும் இமாமாக நின்று தொழுகை நடத்தினார்கள். அதுக்கப்புறம் அங்கிருந்து முதல் வானத்திற்கு சென்றார்கள். முதல் வானத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாமை சந்தித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் கூற ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பதில் கூறி வரவேற்றார்கள். அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தின் வலது புறத்தில் நல்லவர்களின் உயிரையும் இடது புறத்தில் தீயவர்களின் உயிரையும் காட்டினான். அங்கிருந்து 2வது வாகனத்திற்கு சென்றார்கள். அங்கே ஈசா அலைஹிஸ்ஸலாம் மற்றும் யஹ்யா அலைஹிஸ்ஸலாமை சந்தித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் கூற இவ்விருவரும் பதில் கூறி வரவேற்றார்கள். 3வது வானத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாமை சந்தித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் கூற யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பதில் கூறி வரவேற்றார்கள். 4வது வானத்தில் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாமை சந்தித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் கூற இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் பதில் கூறி வரவேற்றார்கள். 5வது வானத்தில் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமை சந்தித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் கூற ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் பதில் கூறி வரவேற்றார்கள். 6வது வானத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாமை சந்தித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் கூற மூசா அலைஹிஸ்ஸலாம் பதில் கூறி வரவேற்றார்கள். 7வது வானத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை சந்தித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் கூற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பதில் கூறி வரவேற்றார்கள். அங்கிருந்து சித்ரத்துல் முன்தஹாவுக்கு அழைத்து செல்லப்பட்டார்கள். அங்குள்ள பழங்கள் ஹஜர் நாட்டு பானைகள் போல இருந்தன. அதோட இலைகள் யானையின் காதுகள் போல இருந்தன. அங்கிருந்து சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லப்பட்டார்கள். அதுக்கப்புறம் அங்கிருந்து போகும்போது திறவுகோல்களின் சத்தம் கேட்டது, எழுதுகோல்களின் சத்தம் கேட்டது. அங்கிருந்து அல்லாஹ்விடம் அழைத்து செல்லப்பட்டார்கள். அப்போ அல்லாஹ் 50 வேளை தொழுகையை கடமையாக்கினான். அங்கிருந்து இறங்கி வரும்போது மூசா அலைஹிஸ்ஸலாமை சந்தித்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் தாங்கள் இறைவன் தாங்களுக்கு என்னத்தை கடமையாக்கியிருக்கான் அப்படின்னு கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 50 வேளை தொழுகையை தொழுகும்படி கடமையாக்கியிருக்கான் அப்படின்ட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம், உங்கள் இறைவனிடம் போய் குறைத்து தர சொல்லுங்க அப்படின்னு சொல்ல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலோசனை கேட்கும்படி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை பார்த்தார்கள்.
உங்கள் இஷ்டம் அப்படின்ட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்ல போய் குறைச்சிட்டு 10 குறைச்சிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் மூசா அலைஹிஸ்ஸலாமை சந்திக்க இன்னும் குறைச்சிட்டு வர சொன்னாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். திருப்பியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் 50 வேளை தொழுகையை 5 வேளை தொழுகையாக குறைச்சிட்டு வந்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கப்புறம் கீழே வந்ததுக்கப்புறம் அல்லாஹ் திருப்பி அழைத்து, நீங்கள் என்னோட இதையும் சரி பண்ணிட்டீங்க, என்னோட கட்டளையும் ஏற்றுக்கிட்டீங்க, என்னோட மக்களுக்கு இலகுவாக்கியும் வச்சுட்டீங்க அப்படின்னு சொல்லி இறங்கி கீழே வந்துட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹிஜ்ரா பயணத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வீட்டிலிருந்து கிளம்பி அபூபக்கரின் வீட்டிற்கு சென்றார்கள். அப்பொழுது அந்த நாள் காலையில் 8 குறைஷியின் மூத்த தலைவர்கள் 8 பேர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொல்லலான்னு முடிவு பண்ணி அவங்க வீட்டில் வந்து காத்திருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கைப்பிடி மண் எடுத்து தூவிட்டு அவங்க அபூபக்கர் வீட்டுக்கு போய் அவங்க வீட்டின் பின்வாசல் வழியாக தௌர் குகையை அடைத்தார்கள். அங்கே எதிரிகள் காலையில் எதிரிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் இல்லைன்னு தெரிஞ்சு அவங்க எல்லா பக்கமும் தேடி இந்த குகை கிட்ட வரைக்கும் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கே அல்லாஹ் வந்து சிலந்திக்கும் பறவைக்கும் கட்டளையிட்டான். சிலந்தி அதோட இதை பின்னியதாங்க, பறவை வந்து முட்டை போட்டது. அதனால எதிரிகள் இதுக்குள்ளே போனால் இது எல்லாத்தையும் கலைச்சிட்டு தான் போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போ ஓதுனது லா தஹ்ஸனு இன்னல்லாஹ மஅனா. அங்கிருந்து மதீனாவுக்கு சென்று அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு வீட்டில் தங்கினாங்க.